கிருஷ்ணர் வாழ்ந்தபோது விட்டுட்டு போன 3 தடயங்கள். உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல கிருஷ்ணரோட உண்மையான உக்கல் லீலா. அதாவது சின்ன வயசுல யசோதா கிருஷ்ணரை ஒரு உரலையில போட்டு கட்டி வைப்பாங்க. அவர் நிறைய சேட்டை பண்ணிட்டு இருந்தாரா. அந்த உரல் இப்போவும் இந்த பூமியில ஒரு ஊர்ல இருக்கு. அதை ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க. இந்த உரலையில கட்டி போட்ட பிறகு கிருஷ்ணா அந்த உரலையே தூக்கிக்கிட்டு போவார். தூக்கிட்டு நெய்யெல்லாம் எடுத்து அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளுக்குமே கொடுப்பாரு. அப்படியேப்பட்ட உரலையை இப்போ ரொம்ப பாதுகாத்து ஒரு கண்ணாடியில் வச்சிருக்காங்க. ரெண்டாவது, ராதாவோட கால்பாதமும் கிருஷ்ணரோட கால்பாதமும் ஒரே பாறையில் இருக்கிறது. இந்த 2 கால்பாதமும் இருக்க பாறை விருந்தாவனுக்கு ரொம்ப பக்கத்தில், அதாவது ராதாவோட வீட்டுக்கு பக்கத்துலையும் கிருஷ்ணர் வாழ்ந்த இடத்துலையும் தான் இந்த கால்பாதங்கள் இருக்கு. பல கதைகள் படி இதுதான் உண்மையான கிருஷ்ணரோட கால்பாதமும் ராதாவோட கால்பாதமுமா. பல புராண கதைகளில் இதுதான் உண்மையான கிருஷ்ணரோட ராதாவோட கால்பாதமாக இருக்கு. 3வது, கிருஷ்ணர் சறுக்கி விளையாண்ட பாதை. கிருஷ்ணர் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பாறையில தான் சறுக்கி விளையாண்டாமா. இது பல புராண கதைகள்ல சொல்லப்பட்ட இடமா இருக்கு. இந்த இடத்த இப்ப ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க. கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி இந்த சறுக்கல்ல ஏகப்பட்ட மக்கள் விளையாண்டு இருக்காங்க. இப்ப அது கிருஷ்ணனோட உண்மையான சறுக்கு விளையாட்டு இடமா கண்டுபிடிச்சதுனால அதுல யாருமே விளையாட விடுறதே கிடையாது. இப்ப அது ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க.